நீங்கள் நல்லா படிக்க 5 எஃபெக்டிவ் டிப்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கெட் ஆர்கனைஸ்ட், அதாவது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல இந்தந்த இடத்துல தான் இருக்கணுன்ற இதில் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணுன்றத முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பொருள் ஒவ்வொரு இடம் வைக்கிறதுனால அது தேடுறதுலே பாதி டைம் வந்து போகுது. அது தேடி எடுக்கணுமேன்ற ஒரு சோம்பேறித்தனத்தினால அதை வந்து படிக்காமல் நம்ம விடுறோம். ஒரு புக்கு ஒரு இடத்துல இருக்குது, அதை அந்த இடத்துலேருந்து எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்கிப் கிளாஸ். அதாவது ஒவ்வொரு கிளாஸும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஸ்கூலுக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு போகலாம் அப்படின்ற இதுவே வந்து பண்ணக்கூடாது நம்ம. ஏன்னா அன்றைக்கி நடத்துகிற பாடம் நம்மளுக்கு புரியாமலே போகும். ஈவன் தோ மற்றவங்க நமக்கு வந்து சொல்லி கொடுத்தாலுமே கூட டீச்சர் சொல்லி கொடுக்குற மாதிரி வந்து வராது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கிளாஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து கிளாஸஸை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. மூணாவது வந்து டேக் நோட்ஸ். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த லிசன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த நோட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே புக்ஸ் வந்து என்னென்னா நிறைய பேராகிராஃபாக இருக்கும், அதை வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். வேறஸ் நீங்கள் நோட்ஸ் வந்து ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாம் டைமில் அது ஒரு வாட்டி பார்த்தாலே வந்து போதும். ஃப்ளோ சார்ட்ஸு, மேப்ஸு அந்த மாதிரி வந்து ஒரு விஷுவலாக வந்து நீங்கள் கொண்டு வந்து அந்த நோட்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மாற்றி வச்சுக்கலாம். நாலாவது வந்து டாக் டு யுவர் டீச்சர் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நீங்கள் கிளாஸுக்கு அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டீச்சர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு அது மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை அந்த டைம்லேயே நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவாக நீங்கள் கேட்கும் போது உங்கள் டவுட் அப்போவே கிளாரிஃபை ஆகும். அது உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதியும். ஸோ நீங்கள் வந்து கேள்வி கேட்குறதுக்கு வந்து தயக்கம் காட்டாதீங்க. ஏன்னா உங்கள் கேள்வியை அப்போது கேட்டு உங்களுக்கு வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணும் போது தான் உங்கள் அறிவு வந்து இன்னும் ஆழமாக மாறும். அஞ்சாவது வந்து என்னென்னா ஸ்பேஸ் அவுட் யுவர் ஸ்டடியிங். நீங்கள் படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு இடத்த வந்து கொடுக்கணுன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு டிவி ஓடிட்டு இருக்கு, அந்த இடத்துல என்னால் படிக்க முடியும்னு நீங்கள் எவ்வளோ தான் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் அந்த இடத்துல உங்களால் படிக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் ஒரு அமைதியான இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அந்த இடம் படிக்கிறதுக்குனே நீங்கள் ஒதுக்கி அந்த இடத்துல படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ தான் ஸ்டடியிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆறாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்டிக் டு இட். உங்களுக்குன்னு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு பிளானை வந்து உருவாக்கிக்கோங்க. அதாவது இன்னைக்கு இந்த சாப்டர் நான் படிச்சிருவேன், இன்னைக்கு இந்த பேராகிராஃப் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வந்து உருவாக்கிக்கோங்க. ஒரு வாரத்துக்கான பிளானை நீங்கள் உருவாக்கிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அதிர் பண்ணிகிட்டே வரணும். எக்ஸாம் ஒரு தேதியில் இருக்குன்னா ஒரு 30 டேஸில் எக்ஸாம்னா அந்த 30 டேஸ் பிளானை வந்து நீங்கள் உருவாக்கி அந்த பிளானை வந்து அதிர் பண்ணிகிட்டே வாங்க. அந்த பிளான் நீங்கள் அதிர் பண்ணிகிட்டே வர சொல்ல உங்களுக்கு சிலபஸும் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு பிளானை உருவாக்கி அதை பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஏழாவது வந்து டோன்ட் ஜஸ்ட் ரீரீட் பட் ஸ்டடி. அதாவது நீங்கள் வந்து படிக்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா மேலோட்டமாக படிக்காதீங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கும் போது உங்கள் மனசில் ஆழமாக பதியாது. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இப்போது நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா அதில் உள்ள சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்லாம் நீங்கள் வந்து மனதளவில் இமேஜின் பண்ணி படித்தாதான் உண்டு. இன்னொன்று ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ணி நீங்கள் வந்து படித்தாதான் இருக்குது. ஒரு டயக்ராம் இருக்குன்னா அதை வரைஞ்சி பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உண்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் செய்யணும். ஜஸ்ட்டு மேலோட்டமாக நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது எக்ஸாமில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால் நீங்கள் வந்து என்னென்னா ஆழமாக படிங்க. அதை வந்து என்டையர்லி என்ன சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. என்டையராக புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து மேற்கொண்டு படிங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எட்டாவது வந்து செட்டப் எ குவைட் ஸ்டடி பிளேஸ். உங்களுக்குன்னு ஒரு அமைதியான இடத்த வந்து உருவாக்குங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ராக்டட் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு அமைதியான என்விரான்மெண்ட் வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது அமைதியான ஒரு பார்க்லேயோ எந்த ஏரியா உங்களுக்கு அமைதியாக தோணுதோ அந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நல்ல லேர்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 9வது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து படிக்கிறது அப்படி அப்படியே படிச்சுட்டு டைரெக்டாக போய் எக்ஸாமில் அப்பியர் ஆகாமல் உங்களுக்குன்னு ஒரு டெஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. அப்பப்போ வச்சுக்கோங்க. ஒரு சாப்டர் வைஸ் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அதில் நான் வந்து என்ன ஞாபகம் இருக்குது, என்ன மறந்து போச்சு, என்ன நான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதில் தெரியும். ஸோ அதை வந்து மேற்கொண்டு வந்து படித்து வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணுறது மூலயமா உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாமில் வந்து பக்காவாக
வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். 10வது வந்து ஃபைண்ட் எ ஸ்டடி பட்டி ஆர் ஜாயின் எ ஸ்டடி குரூப். அதாவது உங்களுக்குன்னு ஒரு குரூப் வந்து இருக்கணும். படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் ஒர்க்காக நீங்கள் பண்ணும்போது நிறைய படிக்க முடியும். இப்போ லைக் மைண்டட் பர்சனாக உங்கள் கூட படிக்கிற பசங்க கூட நீங்கள் வந்து சேர்ந்து படிக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரீகால் பண்ணுறதுக்கும் அவரை கொஸ்டின் கேட்க சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணுறதும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து ஒரு கலெக்டிவாக பார்க்கும்போது நிறைய நீங்கள் படித்து முடிப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து குரூப் ஸ்டடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி எஃபெக்டிவாக இருக்கும். நண்பர்களே, மேற்கூறிய 10 வழிமுறைகளையும் கடைப்பிடிங்கள். நீங்கள் வந்து நல்லா படித்து நல்லா மார்க் எடுங்க. நன்றி, வணக்கம்.